மனிதனுடைய வசதி வாய்ப்பை பார்த்து பொறாமை கொள்வது அல்லாஹ்வினுடைய பங்கீட்டை குறை சொல்வதற்கு சமமாகும். எனவே பொறாமை என்று சொல்லக்கூடிய குணம் அல்லாஹ்வினுடைய பங்கீட்டையே என்ன செஞ்சிடும், குறை சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போயிடும். எனவே இந்த குணம் அல்லாஹ்விற்கு பிடிக்காது என்பதாக ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். ஒண்ணு, பொறாமை ஒருவர் மீது நாம பொறாமை கொள்வதனால அல்லாஹ்விற்கு பிடிக்காத ஒரு நிலைக்கு நாம போயிடுறோம். இரண்டாவது, நாம ஒருத்தர் மீது பொறாமைப்படுகின்ற காரணத்தினால அவருக்கு என்ன நிலைமை வருதுங்கிறத அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பேசுறான். ஒருவர் மீது நீங்கள் பொறாமை கொள்வதால் நிச்சயமாக அவருக்கு தீங்கு ஏற்படுது. சம்பந்தமே இல்லாத ஒரு மனுஷன், அவர் பாட்டு நல்லா இருக்கிறார், அவரை பார்த்து நம்ம பொறாமைப்படுறோம், எப்படி இருக்கிறாரு பாரு அப்படின்னு பொறாமை கொள்ளோம் அப்படின்னு சொன்னா, யாரை பார்த்து நம்ம பொறாமைப்படுறோமோ அவருக்கு தீங்கு ஏற்படுதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். وَمِنْ شَرِّ حَاسِدٍ إِذَا حَسَدَ